கிறிஸ்தலாட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. இந்த டெய்லி ஈவினிங் டிவோஷனில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஃபண்டமெண்டல் டாக்டர்ஸில் உள்ள 7 காரியங்களில் 4 காரியங்களை நம்ம தியானிச்சிட்டோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது 5வது காரியம். அது என்னென்னா ஃபெலோஷிப். அதற்கு தூய மீனிங் அந்யோன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அநேக முறை அந்யோன்யம் என்கிறதான வேர்ட்ஸை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்படலை அப்படின்னாலும் நம்ம ரேராவது இந்த வேர்ட்ஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க, பரவாயில்ல, இப்படி ஒரு அந்யோன்யமாக இருக்கிறவங்க நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு மெஜாரிட்டி நிறைய பேர் இதை அடிக்கடி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் கூட ரேராக சிலர் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் இதனுடைய மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, ஒருவருக்கொருவர் அல்லது ஒருவரோடு ஒருவர், அதாவது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அல்லது ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அவர்களோடு கூட ரொம்ப ஒரு அந்யோன்யமாக ரொம்ப ஒரு க்ளோஸ்டாக இருக்கிறதான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் குறிக்கிறதான ஒரு வேர்டு தான் இந்த ஃபெலோஷிப், அந்யோன்யம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு நம்ம இந்த ஃபெலோஷிப் அப்படின்ற வேர்டுக்கு இன்னும் பல பதங்கள் இங்கிலீஷில் குறிப்பிடுறாங்க. அது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மியூச்சுவாலிட்டி, ரெசிப்ரோசிட்டி, யூனியன், ஃபெலோஷிப், ஏலியனேஷன் அப்படின்னு 5 விதமான பதங்கள் இருக்குது. அதில் மியூச்சுவாலிட்டி, ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, பரஸ்பரம். அதாவது இவங்க ரொம்ப பரஸ்பரமாக இருக்காங்க, ரொம்ப வெகுளியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அந்த ரெண்டு வேர்டுக்குள்ள மீனிங் ரொம்ப பரஸ்பரமாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் அவங்க ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறதான அந்த ஒரு மீனிங்கை குறிக்கிறதாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கும்போது யூனியன் அப்படின்ற வேர்டு நம்ம காமனாகவே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான். யூனியன் அப்படின்னா நமக்கு சேர்ந்து அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது இவங்க இருவருமாக அல்லது இவங்க கூட்டாக சேர்ந்து அப்படின்ற வேர்டு தான் யூனியன். அப்புறம் ஃபெலோஷிப். நம்மளுடைய இந்த கிறிஸ்தவ வட்டாரங்களில் நம்ம அதிகமாக ஃபெலோஷிப் என்கிறதான வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதற்கு நமக்கு தெரியும் ஐக்கியம் அப்படின்னு. நம்ம அதிகமாக சொல்கிற நேரங்கள் உண்டு. நம்ம செபிக்கும் போது அல்லது பாடல்கள் பாடும்போதோ தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதோ நம்ம ஒன்று சேர்ந்து ஐக்கியமாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிற்போம், நம்ம செபிப்போம், நம்ம துதிப்போம், நம்ம ஆராதிப்போம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம் அப்படின்னு இந்த ஐக்கியம் என்கிறதான வேர்டை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த ஒரு மீனிங் தான். இப்போ லாஸ்ட்டாக ஏலியனேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மீனிங் என்ன அப்படின்னா, அப்சல்யூட் கான்ஃபிடன்ஸ் இன் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். முழுமையாக நம்பிக்கை. அதாவது யார் மேலே முழுமையான ஒரு நம்பிக்கை அந்த பர்சன் வைப்பாங்க அப்படின்னா, அவங்க மேலே முதலாவதாக. 2வது அவங்க மேலே மட்டும் அல்லாமல் மற்றவர்கள் மீதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், இப்போ நான் என் மீது நான் நம்பிக்கை கொண்டவளாக இருக்கிறேன் அப்படின்னா அது என்னை சார்ந்தது. அப்படி நான் என் மீது மாத்திரம் நம்பிக்கை கொண்டவளாக அல்லாமல் இப்போ என்னோடு கூட ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முழுமையான ஒரு நம்பிக்கை நான் வைக்கிறேன். அவங்க என் கூட இருப்பாங்க அல்லது இவங்க எனக்காக இந்த காரியங்களை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு நான் என் மீது மாத்திரம் அல்லாமல் என்னை சார்ந்த அவங்கள் மீது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முழுமையான ஒரு நம்பிக்கை நான் வைத்திருக்கிறேன். இதனுடைய மீனிங் தான் ஏலியனேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த ஏலியனேஷன் அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு மீனிங் இருக்குது. அது என்ன அப்படின்னா பராதீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பராதீனம், அந்த பராதீனம் என்கிறதான அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்நியமாதல் அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக நம்ம முன்னாடி பார்த்ததான அந்த ஏலியனேஷனுக்கு ஒரு மீனிங் பார்த்தோம் இல்லையா, அதற்கு இந்த ஒரு மீனிங் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், இப்போ ஒரு பர்சனோடு கூட நான் சேர்ந்து இருக்கிறேன், அவங்களுடைய எல்லா விஷயங்கள்லையும் எல்லா காரியங்கள்லையும் நான் அவங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னா நான் டோட்டலாகவே இந்த ஒரு மீனிங் வரும்போது நான் டோட்டலாகவே அவங்கள விட்டு நான் தூரமாக என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன். அவங்களுடைய எண்ணங்களிலிருந்து, அவங்களுடைய சிந்தைகளிலிருந்து, அவங்களுடைய அந்த ஹெல்ப்லேருந்து, அவங்களுடைய பேச்சிலிருந்து, அவங்களுடைய செயல்பாடுகளிலிருந்து, எல்லாத்துலேருந்துமே டோட்டலாக அவங்கள விட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இவங்கக்கிட்ட நான் இருக்கவே கூடாது, இவங்கள்ட்ட நான் பிரிஞ்சு என்ன பண்ணணும், அந்நியமாக இருக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணிடுறேன், தள்ளி போயிடுறேன். அப்படிப்பட்டதான ஒரு மீனிங்கும் இருக்குது. இதே அந்த பராதீனம் அப்படின்ற வேர்டில் இன்னொரு ஒரு மீனிங்கும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, என்னை சார்ந்த ஒன்று
அதாவது நம்மை சார்ந்த ஒன்று, நம்மை, அதாவது நமக்கு மாத்திரமே சொந்தமான, நமக்கு மாத்திரமே முழுமையான, நம்மை சார்ந்ததான ஒன்று. அது ஒருவேளை நம்மை சார்ந்ததான நபர்களாக இருக்கலாம், அல்லது நம்மை சார்ந்ததான பொருட்களாக இருக்கலாம், நம்மை சார்ந்ததான நம்மளுடைய உணர்வுகளாக இருக்கலாம். அது நம்மை விட்டு வேறு இடத்திற்கு போகும்போது, நம்மை சார்ந்ததான நபர்கள் நம்மை விட்டு வேறு இடத்திற்கு போகும்போது, நம்மை சார்ந்ததான உடைமைகள், நம்மை சார்ந்ததான பொருட்கள் நம்மை விட்டு வேறு இடத்திற்கு போகும்போது, நம்முடைய உணர்வுகள் நம்மை விட்டு, அந்த உணர்வுகள் வேறு இடத்திற்கு போகும் பொழுது அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மிடத்திலிருந்து நம்முடையன்னு சொல்லி சொல்லுகிறதான எல்லா விஷயங்களும் நம்மிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அடுத்தவர்களை சார்ந்ததாக போகிறது. அப்போ இதுவும் ஒரு விதமான பராதீனம் என்கிறதான வேர்டுக்கு இதுவும் ஒரு விதமான மீனிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அப்போது நம்ம இப்போ பார்த்ததான இந்த எல்லா வேர்டுமே, இந்த எல்லா சில விளக்கங்களுமே ஜென்ரலாக காமனாக இந்த வேர்ல்டில் நடக்கக்கூடிய, இந்த வேர்ல்டில் எல்லாரும் யோசிக்கக்கூடியதான ஒரு விஷயந்தான். இதுவே நம்ம இனி பிப்ளிக்கலாக நம்ம வந்தோம் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், நம்ம இந்த ஒரு ஃபெலோஷிப், ஐக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கிரீக்கில் கொய்னோனியா அப்படிங்கிறதான ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த ஒரு கொய்னோனியா அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஐக்கியம், கூட்டுறவு, அல்லது பகிர்வு, பகிர்ந்து கொடுத்தல், இப்படிப்பட்டதான மீனிங்லாம் இந்த கொய்னோனியா என்கிறதான வேர்டுக்கு ஒரு மீனிங்காக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு மீனிங் ஐக்கியம். அதுதான் நம்ம இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வேதத்தை நம்ம வாசிக்கும் போது ஃபெல்லோஷிப் அப்படின்ற வேர்ட் நமக்கு பைபிளில் எங்கெல்லாம் வருதோ, அந்த வேர்ட் நம்ம வாசிக்கும் போதெல்லாம் நம்மளுடைய மைண்டுக்கு வருகிறதான ஒரே ஒரு காரியம், நம்ம சேர்ந்து, அல்லது கூட்டாக, அல்லது பகிர்ந்து கொடுத்தல், அல்லது என் மீதும் நான் மற்றவங்க மீதும் நான் என்ன பண்ணுறேன், முழுமையான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்ற தாட்லாம் நம்மளுடைய மைண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறத விட வராது. ஃபெலோஷிப் அப்படின்னு வாசிச்சோன்னா நம்மளுடைய மைண்டுக்கு டக்குன்னு வர்றதான ஒரே விஷயம் ஐக்கியம். அதுதான். அப்போது அந்த வேதத்தில் அந்த கொய்னோனியாங்கிறதான வேர்டுக்கான சரியான ஒரு மீனிங் ஐக்கியம். இந்த ஐக்கியம் எதை குறிப்பிடுகிறதாக இருக்குது அப்படின்னா, ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு உறவை குறிக்கிறதான ஒரு வார்த்தையாக இந்த ஐக்கியம் இருக்குது. இனி நம்மளுடைய நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டங்களில், அல்லது நம்மளுடைய கிறிஸ்தவ கண்ணோட்டங்களை நம்ம பார்க்கும்போது, விசுவாசிகளுக்கும் தேவனுக்கும் உள்ளதான ஒரு நெருங்கிய ஒரு உறவை குறிப்பிடுகிறதாக இந்த ஐக்கியம் என்கிறதான ஒரு வார்த்தை இருக்குது. நம் வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் நம்ம வாசிக்கலாம். யாரெல்லாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது தெரியும். அப்போது ஒரு விசுவாசிகளுடைய அந்த உறவு இயேசுவோடு கூட, தேவனோடு கூட ஒரு அந்த ஐக்கியத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க ரொம்ப பலப்பட்டவர்களாக, ரொம்ப ஸ்திரப்பட்டவர்களாக, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக அவங்க என்ன பண்ணணும், இருக்கணும். இப்போ இந்த உலகத்தில் நம்ம ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி அவங்க ரொம்ப ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருப்பாங்களோ, அதே போல் தேவனோடு கூட சபையாகிய, மனவாட்டியாகிய, விசுவாசிகளாகிய, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரோடு கூட அப்படியாக என்ன பண்ணணுமா, ஐக்கியப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம் தேவனோடு கூட உள்ளதான அந்த ஐக்கியத்திலே நாம் வளருகிறவர்களாக நம்ம இருக்கணும். இன்றைக்கி நான் தேவனோடு கூட ஒரு 1/4 மணி நேரம் நம் தேவனோடு கூட நான் ஐக்கியப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு ஆகும்போது அது 10 நிமிஷமாக குறைஞ்சி போகக்கூடாது, 1/4 மணி நேரம் 20 நிமிஷமாக கூடணும். அப்படியாக ஒவ்வொரு நாளும் நம் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறதான நேரங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாகி கொண்டே போகணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதுவே இந்த கொய்னோனியா என்கிற வேர்டுக்கு இன்னொரு ஒரு மீனிங் கூட நம்ம பார்த்தோம். என்னென்னா பகிர்வு, ஷேரிங், பகிர்ந்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லி. அதற்கு ஒரு பிப்ளிக்கலாக ஒரு சரியான ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, ஷேரிங் அப்படின்றதுக்கு நம்மளுடைய ஃபிசிக்கலாக மாத்திரம் நம்ம ஷேர் பண்ணுறது கிடையாது, ஸ்பிரிச்சுவலாகவும் நாம் சில காரியங்களை நம்ம ஷேர் பண்ணுறது.
நம்மளுடைய அதாவது ஃபிசிக்கல் அப்படின்னா நம்மளுடைய சரீர பிரகாரமான நம்மளுடைய உலக பிரகாரமான தேவைகளுக்காக நம்ம ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுத்து விட்டு கொடுத்து வாழுகிறதான அந்த ஒரு ஷேரிங் மாத்திரம் அல்ல, ஸ்பிரிச்சுவலாகவும் நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பினுடைய வாழ்க்கை, நம்முடைய துதி வாழ்க்கை, நம்முடைய ஸ்தோத்திர வாழ்க்கை, நம்முடைய பாடல் வாழ்க்கை, தேவனோடு கூட உள்ளதான அந்த உறவினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் நாம் யோசித்து நிதானித்து நாம் அதை கூட நம்ம என்ன பண்ணணுமா, ஒவ்வொரு நாளும் அதை நாம் ஒருவரோடு ஒருவர் நாம் அதை ஷேர் பண்ணுகிறவர்களாக நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை, நம்மளுடைய ஜெப ஜீவியத்தை, நம்மளுடைய வேத வார்த்தையினுடைய அந்த ஜீவியத்தை நம்ம என்ன பண்ணணுமா, ஒவ்வொரு நாளும் நாம் ஷேர் பண்ணுகிறவர்களாக அதை நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய ஐக்கியமும் இந்த இடத்துல வருது, பகிர்ந்து கொடுக்கிறதான தன்மையும் இந்த வசனத்துல வருது. சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தனக்கு உள்ளது தனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினைக்காம தனக்கானது எல்லாருக்கானது அப்படின்னு சொல்லி அவங்க பகிர்ந்து கொடுக்குறாங்க. அவங்க ஐக்கியமாக எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமா இருந்ததுனால தான் அவங்க பகிர்ந்து கொடுத்தாங்க. ஒருத்தர் ஒரு பக்கமும் இன்னொருத்தர் இன்னொரு பக்கமும் இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சகலத்தையும் பொதுவாக வைத்து அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே ஜனங்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம் இருந்தது. ஐக்கியம் மாத்திரம் அல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிறதான எண்ணமும், தங்களுக்குள்ளதை தங்களுக்கு மட்டும் சொல்லி சுயநலமாக எண்ணக்கூடியதான அந்த எண்ணம் இல்லாமல் அவங்களுடைய எண்ணம் பொதுநலமாக, சுயநலம் இல்லாததாக, சுயநலம் அற்றதாக அவர்களுடைய எண்ணங்கள் இருந்தது. அதே 2ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்குதலிலும் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த ஜனங்கள் எல்லாருமே எப்படி அவங்க அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அவங்க தரித்திருந்தாங்க அப்படின்னா, ஒருமனப்பட்டவர்களாக, ஐக்கியப்பட்டவர்களாக அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் தரித்திருந்து அவர்கள் தேவனை துதித்து செபித்து ஆராதித்து அப்பம் பிட்டு அந்த அப்பத்தை புசித்து தேவனுடைய நாமத்தை அவர்கள் அப்படியாக அவர்கள் ஆராதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம யோசித்து பார்ப்போம். தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வரும்பொழுது, தேவனோடு கூட நாம் அமர்ந்து தேவ ஆலயத்திலே தேவனை நாம் ஆராதிக்கும் போது, நம்முடைய சபை மக்களோடு கூட இணைந்து நாம் தேவனை துதித்து ஆராதிக்கும் போது, தேவனோடும் நம்முடைய சபையோடும் நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஐக்கியப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? பகிர்ந்து கொடுக்கிறதான உள்ளத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்துல நாம் நிற்கிறோமா? எனக்கானது அல்ல, எனக்கானது மட்டுமல்ல, இது எல்லாருக்கும் ஆனது என்கிறதான எண்ணம் நமக்குள்ளாக இருக்கிறதா என்கிறதை சற்று நாம் நிதானித்து அறியணும். ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல வாழ்ந்ததான ஜனங்கள் அப்படிலாம் அவங்க இல்லை. தனக்கானது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாள் அவங்க நினைக்கல. ஒருமனப்பட்டவங்களா இல்லாம ஐக்கியப்பட்டவர்களா இல்லாம ஏனோ தானோ சொல்லி சபைக்கு அவங்க போகல, தேவனை ஆராதிக்கல. அவங்க ஒருமனப்பட்டவங்களா இருந்தாங்க, ஐக்கியப்பட்டவர்களாக இருந்தாங்க. பகிர்ந்து கொடுக்கிறதான எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அதை அவர்கள் செய்தார்கள், பகிர்ந்து கொடுத்தாங்க. தனக்கானதை எல்லாருக்கும், பொதுவானது எல்லாருக்கும் ஆனது. நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்தால் மாத்திரம் போதாது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்தாங்க. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் நாம் யோசிக்கணும். ஒருவேளை இதுவரைக்கும் நாம் அப்படிப்பட்டவர்களா இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன், உங்களுடைய சமூகத்துல நாம் எப்பொழுதும் நாம் ஐக்கியப்பட்டவர்களாக இருப்பேன். நான் உம்மோடு மாத்திரம் அல்ல, என் சபையோடு கூட, என் சபையில வருகிற ஒவ்வொரு அங்கத்தினர்களோடு கூட நான் ஐக்கியமா இருப்பேன், நான் ஒருமனப்பட்டு இருப்பேன். அந்த பகிர்ந்து கொடுக்கிறதான எண்ணம் எனக்குள்ளாக
எப்பயும் இருக்கும், நான் அதை எப்போதுமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் இன்னைக்கு நம்ம எடுப்போம் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்து முடிப்பதற்கு தேவன் அவருடைய கிருபையை நமக்கு தருவார். இதுவே நாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லுகிறார். அவருடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறதா? பிதாவோடு மாத்திரம் அல்லாமல் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய ஐக்கியம் இருக்கிறதுனால யோவான் அங்க இருக்கிறதான ஜனங்களோடு கூட அவர் ஐக்கியமாக இருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய ஐக்கியமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்மளுடைய சபையோடும் சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு மக்களோடும் நம்மளுடைய குடும்பங்களோடும் நம்மளுடைய ஐக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர், செய்ததை நிறைவேற்றுகிறவர் அப்படின்னு சொல்லிலாம் நமக்கு தெரியும். அநேக நேரங்கள் நம்ம சொல்லுகிறது உண்டு, ஆண்டவரே நீங்க என்ன அழைச்சிங்க, நீங்க உண்மையுள்ள தெய்வம், என்னை அழைத்த நீங்க உண்மையுள்ள தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் உண்மையுள்ளவர் தான், நம்மளை அழைத்தவர் தான், நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் தான். ஆனால் நம்ம எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் அப்படின்னா, அவரோடு கூட நாம் ஐக்கியமா இருப்பதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனோடு கூட நாம் ரொம்ப ஒரு அந்யோன்யமான அந்த உறவிலே நாம் ஐக்கியப்பட்டு இருக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால ஒரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் மறந்து போகவே கூடாது. எப்போல்லாம் நாம் தேவனுடைய சமூகத்துல என்னை அழைத்தவனை உண்மையுள்ளவர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் தேவனை நோக்கி நாம் அந்த வார்த்தையை சொல்லி நாம் செபிக்கிறோமோ, அப்போ ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. தேவன் என்னை அழைத்தது எதற்காக அப்படின்னா, அவரோடு கூட நாம் ஐக்கியமா இருப்பதற்காக. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு கூட நான் ஐக்கியமா இருப்பேன், ஐக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதான எண்ணம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தைகளில ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கணும். இதை குறித்து இந்த ஐக்கியம் என்கிறது, இந்த ஃபெலோஷிப் என்கிற வேர்ட்ஸை குறித்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு 2 நபர் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப ஒரு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். லாரி நார்மன் என்கிறதான ஒரு பர்சன் சொல்லுகிறாரு, we need worship for our spirit, fellowship for our soul and committed subservience for our body அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சண்டே அடல்ஷா என்கிறதான ஒரு லேடி சொல்றாங்க, when we fellowship with people we fellowship with God அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ நம்ம ஜனங்களோடு கூட, மக்களோடு கூட, மனுஷரோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கிறோமோ, அப்போ நாம் தேவனோடு கூட ஐக்கியமா இருப்போமா. 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நீ கண்ட உன் சகோதரனிடத்துல அன்பு கூறலை அப்படின்னா நீ காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. அது உண்மைதான். யோசித்து பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்மளுடைய சகோதரர்கள்ட்ட, நம்மளுடைய சகோதரிகள் கூட நம்ம ஐக்கியமா இருக்கல அப்படின்னா, தேவனை நம்ம இதுவரைக்கும் நம்ம யாருமே பார்த்ததே இல்லை, கண்டதே இல்லை. ஒன்லி அவருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்ம கேட்கிறோம், அவரை நம்ம விசுவாசிக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ காணாத அந்த தேவனோடு கூட நம்ம எப்படி ஐக்கியப்பட்டவர்களாக இருப்போம்? கண்டிப்பா இருக்கவே முடியாது. நாம் காண்கிற நம்முடைய சகோதரனோடு, நாம் காண்கிற நம்முடைய சகோதரியோடு, நாம் காண்கிற நம்முடைய பெற்றோர்களோடு, நாம் காண்கிற நம்முடைய சபை ஊழியரோடு, நாம் காண்கிற நம்முடைய சபை மக்களோடு, நாம் காண்கிற நம்முடைய நண்பர்களோடு நாம் ஐக்கியமா இருக்கும் பொழுது தான் நாம் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியும். ஸோ இதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடவே கூடாது. ஸோ இனி வருகிறதான நாட்களில் நாம் நம்மோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இணைந்து ஐக்கியப்பட்டு இருப்போம். அப்பொழுது உண்மையாகவே ஐக்கியத்தோடு இருக்கும்போது நாம் தேவனோடும் கூட நாம் ஐக்கியமாக இருப்போம்
இருக்கிறோம் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாரோடும் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதுங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாமும் தேவனோடும் மனுஷரோடும் மக்களோடும் நாம் காண்கிறதான நபர்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஐக்கியமாக இருப்போம். தேவன் தாமே வருகிற நாட்களிலே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.